பெருமையான தசரதன் பெற்றார். 60,000 ஆண்டு மெய்வந்து தவம் இருந்து தேவர்களுக்கு அமுதம் கிடைத்தா போலே தயரதனுக்கு நீ கிடைத்திருக்கிறாய். எதி துக்கமிதம் பிராப்தம் காப்புத்தர பகிஷதே. ஒருவேளை தேவரே இப்போது நம்மை வந்து அடைந்திருக்கும் துன்பத்தை பொறுத்துக் கொள்ளாவிட்டால் உன்னை போலே இவ்வளவு அறிந்தவன் புரிந்தவனே வந்த துன்பத்தை கண்டு நடுங்கினால் பின் சாமானியப்பட்ட மக்கள் என்ன ஆவார்கள்? ராமனே துன்பப்பட்டு உழைந்தான், நாம் எம்மாத்திரம் நாமும் துன்பத்துக்கு வசப்பட்டு உழையணும் என்று மக்கள் நாம் பயந்து விடுவார். நீ முன்னோடியா இருந்து காட்டினாத்தானே மக்கள் பின்பற்றுவார்கள். ஆஸ்திரேலிய பிராணினா சத்தியனாவதா எந்த பிராணிக்கு தான் துப்பார்கள்? நம்ம பார்க்கிறார் எல்லாம் சொல்றது ராமனுக்கு இல்லை, சொல்றதெல்லாம் நமக்கு. வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்கள் வரும். அது கணவன் மனைவிக்குள்ள வரும், அப்பா பிள்ளை அம்மா பொண்ணுக்குள்ள வரும். உடனே யாரும் பிரிஞ்சு போயிடுறதெல்லாம் முடியாது. வாழ்க்கையில் இருந்தா கூடித்தான் வாழணும். எத்தனையோ துன்ப அலைகள் மாறி மாறித்தான் வரும். அதானே சம்சாரம். இங்க நாம பிறந்திருக்கோம், வளர்ந்திருக்கோம், முடிச்சிருதான் ஆகணும், போய்த்தான் ஆகணும். இனி திரும்ப பிறக்கக்கூடாதுங்கிற உறுதி ஒருத்தருக்கு வரணும். ஏன்னா எதுக்கு இவ்வளவு நாளா இப்ப ராமாயண கதை சொல்லுங்க. மோட்சத்துல ஆசை வரணும், நம்ம முன்னோர்கள் போன வழியை பின்பற்றணும். அதுக்கு தான் நாம இந்த இருக்கும். அது ஒன்று துன்பம் வரேனால் இந்த லோகத்தின் இயற்கையே துன்பம் தான். எல்லாரும் கெட்டவாளா இருக்காளேனா இயற்கையே அதுதான். அப்ப நாம தான் நல்லவனா இருக்க முயற்சிக்கணும். மற்ற பேர் எப்படி இருக்கிறார்கள் பார்க்க முடியாது. அதை கண்டு நாம கலந்ததும் முடியாது. நாம எடுத்திருக்கிற நல்ல காரியத்தை மேல 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 பண்ணிட்டு போகணும். இதுக்கு 100 இடங்கள் வரும். குடும்பத்துல வரலாம், வெளியில வரலாம். ஆனா அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு பொறுமையோடு தான் போகணும். விடிச்சிடக்கூடாது, விட்டுடக்கூடாது, மனமிழந்துடக்கூடாது. அப்படி இருக்க பகவானுக்கு ரொம்ப பிரியமானவளாயிடும். அங்கதான் நல்ல அர்த்தத்தை புரியும். இந்த பொறுமை காக்க காக்க பெருமானுக்கு நெருங்கினவன் ஆயிடும். அந்த நெருக்கம் வகுத்துனால் எல்லா சக்தியும் ஒன்று, எல்லா நன்மை ஏற்படும். நல்லா ஆனந்தமா காமிச்சிடும். இப்ப அது இல்லாம நம்ம பதக்கப்பட்டோம் வச்சுக்கோ, திருமணத்துல விலகுறோம். விலகிட்டா அருள் குறையுது. அருள் குறைஞ்சு வச்சுன்னா நம்மால தனித்து இந்த லோகத்துல போராடுறதே முடியாது. இது கையால ஆத்திரத்தால பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். உண்மையா யோசிச்சுன்னா நீங்களும் ஒத்துப்பீடு, யாரும் ஒத்துப்பா. இந்த லோகம் நம்மால போராடி ஜெயிக்கக்கூடிய லோகமா? எத்தனை பக்கத்துல, எத்தனை கோணத்துல, எத்தனை ஆபத்து, எத்தனையோ நல்லது இருக்கலாம், தீயது இருக்கலாம். நம்மால் இதெல்லாம் சமாளிக்க சக்தி இல்லை. இதற்குரிய சக்தி படைத்தவன் இறைவன். அப்ப அவருக்கு வேண்டியவனா நம்ம நடந்துக்கணும். அப்பதான் முடியும். அந்த பகவானே தலைமுட்டால் யார் அவருடைய கலக்கத்தை தீர்க்க? அதுதான் லட்சணம் பேசியிருக்கார். சாங்காதிராமா லோக சுபாவ ஏவைஷ யயாதி சகுஷாத்மகா. இந்த லோகத்தின் சுபாவமே கலக்க வைக்கிறது. இங்க கலங்கறதுக்கு ஆள் உண்டு, கலக்கிறதுக்கு ஆள் உண்டு. ஒரு ஆச்சாரியர் எழுதினார், வைகுந்தத்திலே கலக்குவதற்கும் ஆளில்லை, கலங்குவதற்கும் ஆளில்லை. ஆனா பூலோகத்திலே கலக்குவதற்கும் ஆளுண்டு, கலங்குவதற்கும் ஆளுண்டு. நாம தான் கலங்காமல் இருக்க வேண்டும். ராமனுக்கே லட்சணம் உரைக்கிறார். அதுக்கு மேல பல உதாரணங்களை சொல்லி எப்படி நம்ம மனம் கலக்கக்கூடாதுன்னு பேச போறார். இது நம்ம வாழ்க்கைக்கே ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய